கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. தானியேல் 10:19. நம் வேதத்தில் மார்க் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மற்றும் அவரோடு கூட இருந்த சீஷர்கள் படகில் பிரயாணமாய் சென்று கொண்டிருக்கும் பொழுது சுழல் காற்று உண்டாயி படகின் மேல் மோதியது. படகு மூழ்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து, நாங்கள் மடிந்து கொண்டிருக்கிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து காற்றை அதட்டினார். கடலை பார்த்து இறையாதே என்றார். காற்றும் கடலும் அமைதலாயிற்று. இந்த நாளிலும் நம்முடைய வாழ்வில் ஏற்படும் அநேக பிரச்சனைகளால் நாம் பயப்படுகிறோம், நாம் குழம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் நம் தேவன். அவர் உங்கள் வாழ்வில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போட்டு உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவாராக. ஆமென். கப்பல் சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரே, என்னை வழி நடத்துகிறீர். என் தெய்வம் என் இயேசு கூட இருப்பதா, நீர் காட்டிய துறைமுகத்தில் சேர்த்திடுவீரே. என் தெய்வம் என்னோடு இல்லை என்றால் மூழ்கி நான் போயிருப்பேன். உன் சமூகம் என்னோடு இல்லை என்றால் திசை மாறி போய்